Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா நம்மிடம் இருக்கிறாரிடம் பேசலாம். சார் வணக்கம். நேற்றைய தினம் உங்களுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டீங்க, டிவிகேல அபிஷியலாக ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ அதிமுகவில் உங்கள் தரப்பு ஏற்கனவே நீங்கள் ஆதரவு கொடுத்த தரப்பு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி பார்த்து ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இரண்டு அணிகளும் சமரசம் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இறுதிக்கட்ட பேச்சு நடந்துட்டு இருக்கா? எனக்கு தெரியாது. நடந்துட்டு இருக்கா? நான் என்னைக்கு அங்கிருந்து தாவா கேட்க வந்துட்டேன்னா அந்த கதை எனக்கு என்னத்துக்கு? என் கதையை கேளுங்க, நான் சொல்றேன். கேசி வீரமணி உட்பட பல்வேறு தலைவர்களும் அதுதான் சமரசம் தாய் பிள்ளைகள் ஒன்றா சேர்ந்து விட்டங்கிற மாதிரி சொல்றாங்க. வார்த்தை நடக்குன்னு சொல்றீங்க இல்லையா? நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்க இல்ல, எனக்கு தெரியாது. நாங்கள் செய்தது பூரா ஆளும் கட்சிக்கு, மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னோம். அதை மட்டும் நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். தேர்தல் முடிவுக்கு பிறகு ரெண்டு பிரிவுகளா பிரிவதற்கான காரணம் என்ன? இதுக்கு முதற்கட்டமாக புள்ளி வச்சது யாரு சார்? ஒரே ஒரு காரணம் தான். புள்ளி வச்சது தெரியாது. ஒரே காரணம், மக்கள் பெரும்பான்மையா யாருக்கு வாக்களித்தார்களோ அந்த ஆட்சி நீடிக்கணுங்கிற ஒரு காரணத்துல இருந்த இடத்துல நான் இருந்தேன். அது சரியா வந்தா வரல, அதுல நம்ம இங்க வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளவுதான். நீங்க நேத்து பேசும்போது தாவேகாவுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கணும், முதல்ல நான் தான் பேசுறேன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க தான் இந்த இரண்டு பிளவுகளுக்கு நீங்க தான் காரணம் தான் சொல்ல. நானும் இருந்தேன், அவ்வளவுதான். மத்த யாரு இருந்தாலும் எனக்கு தெரியாது. என்னென்ன பேச்சுகள் பேசப்பட்டதுன்னா தாவேகா, அதுவும் ஆளுங்க மக்கள் பெருவார வாக்களித்த அந்த கட்சிக்கு, அந்த ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கணும். அந்த ஒரு அஜெண்டா தவிர வேற அஜெண்டா வேற என்னென்ன பேசப்பட்டது சார்? ஏன்னா இபிஎஸ் அவர்களுடைய தலைமை ஏற்காமல் நேரடியாக நீங்க இரண்டு அணிகளா பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன சார்? இதுதான் தம்பி, மறுபடியும் சொல்றேன். தாவேகாவுக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும். கரெக்ட் தம்பி. மக்கள் தீர்ப்பை மதிச்சு அதுதான் நாங்க சொல்லிட்டே இருக்கோம். தம்பி ரொம்ப கிளாரிட்டியா சொல்லிட்டோம். மக்கள் தீர்ப்பை மதித்து நாங்க வந்திருக்கோம். அவ்வளவுதான். நன்றி தம்பி. நீங்க உட்பட 4 எம்எல்ஏக்கள் நேரடியாக டிவிக்கு போயிட்டீங்க. அவங்க தரப்புல கிட்டத்தட்ட ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் நேரடியாக இபிஎஸ் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழல் எப்படி பாக்குறீங்க? என் சூழல் நல்லா இருக்கு. எப்படி நடக்கணும், என் தொகுதி நல்லா நடக்க போகுது. அவ்வளவுதான். 25 எம்எல்ஏக்களுக்கு 16 எம்எல்ஏக்கள் தான் இருக்கு. அது எனக்கு தெரியாது. 25 16 கணக்கில் கொஞ்சம் நான் வீக்கு. நான் என்ன சொல்றேன், என் தொகுதி நல்லது நடக்கணும். மக்கள் யாருக்கு ஆதரவளிச்சாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். அதான் என்னோட. இப்ப இரண்டு தரப்பும் சமரசம் ஆயிட்டாங்க மேக்சிமம். தம்பிக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? சமரசம் ஆனது நல்லது. சமரச முடிவு நீங்க எதிர்பார்த்தீங்களா சார்? சமரச முடிவு அது எனக்கு தெரியாது. நல்லது, கரெக்ட் தம்பி. அவ்வளவுதான். சமரச முடிவு எதிர்பார்த்தீங்க? சமரச முடிவு எதிர்பார்க்கல, அது நல்லதுன்னு சொல்றாங்க. யாருக்கு நல்லது சார்? யாருக்கு நல்லது? இயக்கத்துக்கு நல்லது. நீங்க இந்த முடிவை எதிர்பார்த்து ஒரு நேரத்தை முடிவு எடுத்துக்கலாமா சார்? இந்த சூழல் வரும், இரண்டு தரப்பு சமரச முடிவு ஆகலாம் அப்படின்னு தெரியாது எனக்கு. நான் வந்தது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா வந்திருக்கேன். நீங்க இதை சிவி சண்முகத்தில் சொன்னீங்களா சார்? நான் அதெல்லாம் சொல்ல விட்டுருங்க. யார்டா? என்னுடையதை என் மக்கள்கிட்ட சொல்லிட்டேன், என் கட்சிக்காரன் சொல்லிட்டேன். என்ன தரப்பு என்ன சந்தோஷமா போங்க அண்ணன்ட்டாங்க மக்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.